நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உள்ள வித்யாபத்தின பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரே நமக. இதனுடைய 807வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த குலார்ணவ தந்திரத்தில் குரு சிஷ்யா இவாளுக்கு உண்டான அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பு, ஹவு த சிஷ்யா ஷுட் பிஹேவ், அவர் சிஷ்யனுடைய கடமைகள் என்னன்றதை பார்க்க போகிறோம். குலார்ணவ தந்திரம் நங்கந்தூர் ராஜராஜேஸ்வரி கோவிலில் போட்ட இந்த புஸ்தகம். இதை வச்சு தான் காமிக்கிறேன் நான். இதில் இருக்க குலார்ணவ தந்திரம் மோஸ்ட்லி கௌலாச்சாரம் ஆமாச்சாரத்தை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் இருக்கிறது முழுக்கவே நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ சில சாப்டர்ஸ் தான் வாட் ஆஃப் இஸ் அப்ளிகபிள், இந்த சமயாச்சாரத்துக்கு அப்ளிகபிள், அது மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸ்ரீ தேவி உவாச குலேஷா பாதுகா பக்தி லட்சணம் பற்றியும் அது குறித்த ஆச்சாரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். கருணைக்கடலே, கனிவுடன் எனக்கு அதை சொல்ல வேண்டும் என்று பார்வதியை கேட்கிறார். அப்போ ஈஸ்வர உபாசர், தேவி கீழ், நீ கேட்க என்பதை சொல்கிறேன், இந்த கேட்ட மாத்திரத்திலேயே பக்தி பெருகுன்றார். ஸோ கோடி கோடி மகாதானங்கள், கோடி கோடி மகா விரதங்கள், கோடி கோடி மகா யஜ்யங்கள் இவற்றை காட்டிலும் பெரும் புண்ணியம் தருவது ஸ்ரீ பாதுகா ஸ்மரணம். தேவி, கோடி கோடி மந்திர ஜபம், கோடி கோடி தீர்த்த யாத்திரைகள், கோடி கோடி தேவதா அர்ச்சனைகள் இவற்றை காட்டிலும் பெரும் புண்ணியம் தருவது ஸ்ரீ பாதுகா ஸ்மரணம். மகா ரோகங்கள், மகா உத்பாதங்கள், மகா தோஷங்கள், மகா பயம், மகா அபாயங்கள், மகா பாபங்கள் இவற்றை பாதுகா ஸ்மரணம் காக்கிறது. துராச்சாரம், கெட்ட பேச்சு, தீய சங்கம், தீய வெளியில் பொருள் சேர்த்தல், கெட்ட ஆகாரம், கெட்ட எண்ணங்கள் இவற்றிலிருந்து ஸ்ரீ பாதுகா ஸ்மரணம் ரட்சிக்கிறது. பாதுகைன்றது குருவோட பாதுகை. அதை நம்ம பாவனையாக வச்சுக்கலாம். அவங்களோட ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு இதில் ஸ்மாம்பத்தில் அவள் மர பாதுகை வச்சுருந்தா, பரமாச்சாரியா பாதுகானா. எப்படி இப்போ பார்த்தேன்னு, இல்லை மரத்தில் கேட்டால் ஒரு பாதுகையை வச்சு பூஜை பண்ணித்தர அதிஷ்டானத்துலன்றார். இது பாவனை. பரமாச்சாரியாரே போட்டு இந்த பாதுகை தான் சில பேருக்கு தான் கிடைக்கிறது. சில பேர் பூஜை பண்ண முடியாமல் கொடுத்துட்றா, அது வேறு. அப்படி வச்சுக்கலாம். ஸோ யார் பாதுகையை யூஸ் பண்ணுறதுன்னு இருக்குது. மோஸ்ட்லி இப்போ குருமாவத்தாவோட பாதுகாவை லக்ஷ்மணன்ஜின்ற ஒரு பையன் பண்ணி அதுக்கு வெள்ளிப்பூன் போட்டு அது அங்கே இருக்குது கொரட்டூரில். இப்போ நான் வெள்ளி தட்டில் சின்னதாக பாதுகா பண்ணி அதை அந்த ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு பாதுகையை ஸ்மரிக்க வேண்டும், அறிய வேண்டும். தனது நுழைய ஆக்கில் பாதுகையை ஸ்மரித்து கொண்டு பாதுகையை பூஜிப்ப விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். தேவேசி, பாதுகையை பக்தியிடம் பூஜிப்பவன் சர்வ பாம்பங்களும் நீங்கப்பட்டு பரமகதியை அடைகிறான். சுத்தமானவனும் அசுத்தமானவனும் பக்தியுடன் பாதுகையை ஸ்மரிக்கிறவன் அனாயாசமாக தர்ம அர்த்த காம மோட்ச பலன்களை அடைகிறான். பிரியே, சாதகன் தினமும் ஸ்ரீகுருவின் திருப்படி இருக்கும் திசையை நோக்கி பக்தியுடன் வணங்க வேண்டும். குரு பாதையை விட உயர்ந்த மந்திரம் இல்லை, குருவை விட உயர்ந்த தெய்வம் இல்லை, சாக்தத்தை விட உயர்ந்த தீட்சை இல்லை, குல பூஜையை விட உயர்ந்த புண்ணியம் இல்லை. தியானம் மூலம் குருவின் மூர்த்தி, பூஜையின் மூலம் குருவின் பாதம், மந்திரம் மூலம் குருவின் வாக்கியம், மோட்சம் மூலம் குருவின் கிருபை. குலநாயகியே, உலகின் அனைத்து புண்ணிய காரியங்களும் குருவிடமே நிலை பெற்றுள்ளன. எனவே அனைத்து சித்திகளும் குருவை பக்தியுடன் சேவித்து வர வேண்டும். சோகம், லோபம், மோகம், குழப்பம், மயக்கம் இவற்றை பயமில்லாமல் குருவை சரணமடைந்து அவர் வாத்சல்யம் பெறும் வரைதான். சத்குருவிடம் பக்தி இல்லாத வரை தான் சம்சாரத்தில் துக்கமும் மயக்கமும். சர்வசக்தியை தருவதும் சுத்திகரிப்பதும் பரதத்துவத்தை அறிய செய்வதுமான மந்திரம் குரு பிரசாதத்தினால் அடையப்படுகிறது. திருப்தியும் சந்தோஷம் அடைந்தால் ஸ்ரீகுரு மந்திரத்தை உபதேசிக்கிறார். எனவே சாதகன் ஸ்ரீ குருவை பக்தியாலும் பொருளாலும் ஏன் தன் உயிரை தந்தாவது மகிழ்விக்க வேண்டும். ஸ்ரீகுரு தன்னையே தன் சிஷ்யனுக்கு தரும்போது தான் சிஷ்யன் முக்தி பெற்று பெறப்பட்டவனாகிறான். ஸ்ரீகுரு சந்தோஷப்படும் வரை சிஷ்யன் அவருக்கு சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீகுரு மகிழ்விற்றால் சிஷ்யன் அத்தனை பாவங்களும் உடனே ரசிக்கின்றன. மனதால் கூட நினைத்திராத பெரும் பலன்கள் பக்தபட்சனான ஸ்ரீகுருவின் கருணையினால் கிடைக்கின்றது. யார் சொல்கிறார்? பரமேஸ்வரன் சொல்கிறார். பார்வதிகிட்ட தன்னை சொல்லல, யார் யாருக்கு குருவோ அவள் பண்ண சொல்கிறார். ஸ்ரீகுரு சந்தோஷம் அடைந்தால் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா தேவர்கள், முனிவர்கள், யோகிகள்
சந்தேகமின்றி தன் அனுகிரகத்தை சாதகனுக்கு செய்கின்றனர். சிஷ்யனின் பக்தியினால் சந்தோஷம் அடைந்த காருண்யமுள்ள ஸ்ரீகுருவினால் வெளிக்காட்டப்பட்டு சிஷ்ய கர்மங்களிலிருந்து விடுதலை பெற்று முக்திக்கு அர்ஹதையாக உள்ளவனாகிறான். தேவேசி பிரியே தனது மனம், வாக்கு, காயத்தாலும் செய்கைகளாலும் ஸ்ரீகுருவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றும், அவ்வாறு சந்தோஷமடைந்த ஸ்ரீகுரு ஸ்ரீ முக்தி அடைந்தா என்று சொன்னால் வாசமாகவே சிஷ்யன் முக்தி பெற்று விடுகிறான். இங்கே விட்டல்தாஸ் சுவாமிகள் ஒரு கதை சொன்னார். அதாவது நம்மளையும் குருவையும் ஒன்றா வச்சு பார்க்க முடியாது. நம்ம சாதாரண மனுஷனாக ஒருத்தர் நினைக்கிறோம். ஒரு அம்மா அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவாளாம், கிருஷ்ணபிரேமி அண்ணாவை. அவள் இது பண்ணும், அதுக்கு கேன்சர்ன்ட்ட ஆத்துக்கார் டாக்டர் பெட் ஸ்கேன்லாம் எடுத்திருக்கா, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இருக்கேன். பிரசாதம் கொடுக்குற சந்திர பிரசாதத்தை அவளை சாப்பிட சொல்லி இட்டுக்கு சொல்கிறார். இதெல்லாம் அங்கேயே பண்ண சொல்கிறார், அங்கே பரனூர்லேயே. சாப்பிட்டுட்டு போகிறேன். நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எனக்காக பெட் ஸ்கேன் எடுத்துக்கோன்ற. எடுத்த கேன்சர் இந்த இடமே காணும். அவரோட அனுகிரகத்தில் நடந்துட்டது. ஸோ ஆத்துக்கார் டாக்டர் இது வரைக்கும் 3 ஸ்கேன் இதெல்லாம் கேன்சர் தான் முத்தி பயக்கியாச்சு. ஆள் பழைக்க மாட்டா, மாரில் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு இருக்கா. இத்தனையும் போய் அது காணாமல் போயிடுச்சுன்னா ஜஸ்ட் இமேஜின் அவளுடைய அனுகிரகம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஈஸ்வரனே தனது ஸ்தானத்திலிருந்து குருவடிவில் சிஷ்யனை பசுபாசத்திலிருந்து விமோசனம் பெற வருகிறார். சதுர்வேதி எனக்கு பிரியமானவன் இல்லை, தாழ்ந்த குலத்தோர் ஆயினும் எனது பக்தனாக இருந்தால் அவன் எனக்கு பிரியமானவன், என்னை பூஜிக்கத்தக்கவன். பரமேஸ்வரன் சொல்றார், குரு பக்தியுடைய தபஸ்தியை குலம் பிரதம் எல்லாம் குரு பக்தியற்றவனுடைய தபஸ் வித்தை குலம் பிரதம் எல்லாம் நாசமடைகின்றன. பார்ப்போர் கண்களுக்கு அவன் வெறும் வெளி அலங்காரங்களே. தீய எண்ணங்கள் போன்ற பாவங்களுடைய சண்டாளினின் பாவங்கள் குரு பக்தியினால் இருக்கப்படுகின்றது. அவன் உயர்ந்தோன் ஆயினும் பூஜைக்குரியவனாகவும் கருதப்படுகிறான். ஆனால் நாசிகனோ கல்லாதவன் என்று கருதப்படுகிறான். ஸ்ரீகுருவிடம் ஸ்திரமான பக்தி சதா உடையவன் தர்மார்த்த காமத்தை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? என்னுடைய மருமானத்து மோகன் இருக்கான் அம்பத்தூரில். அவாத்தில் எங்கள் பெரிய அக்கா 5 புள்ள, ஹரிகரன், சிவகுமார், பரமாந்த சுந்தர், மோகன், முரளிகின்றன். இது மோகன் குடிமையில வச்சுட்டு வரணும் பண்ணுவான். மோகன் குறிச்சி மேலே ரொம்ப அவனுக்கு பிரீத்தி. அப்போ வராதுன்னுடுவான். ஆனால் அவன் சொல்லுவான், எனக்கு குரு பாதிக்கப்பட அவரோட காலை பிடிச்சி விடுவாங்க. போனால் எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணால் போதும்னுவோம். அவர் சரிடா உனக்கு அப்படியே அனுக்குவார். அந்த பையனுக்கு நடந்துடும் எல்லாமே. நீ சொல்கிறேன், அந்த குரு பக்தின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. எங்கள் காலத்தில் அந்த மோகனுடைய இது என் மருமானுடைய அந்த குரு பக்தி ரொம்ப போற்றத்தக்கதுன்னு சொல்லுவேன் நான். மிச்சாலுக்கு இருக்குது பக்தி, பட் அவனாட்டம் ரொம்ப ஸ்ட்ராங் பிலீவர். குருக்கு மேலே எதுவுமே இல்லைன்னுவான். அவரோட படம் தான் அவங்க பார்த்துல எல்லாமே. காமாட்சி மண் படத்தை விட குரு படம் தான் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும் பார்த்துல. எப்படி நாராயணனும் லட்சுமியும் பாணியும் பிரம்மாவும் கிரிஜாவும் சிவன் தாய் தந்தையர் போல் போற்றப்படுகிறார்களோ அவ்வாறே குருவும் குருபத்தினையும் போற்றப்பட வேண்டும். பிரியே, இவ்வாறாகிய யஜ்யம், தானம், தீர்த்த யாத்திரை, விரதம் இவற்றால் அடையப்படும் புண்ணியம் குருபக்தி ஒன்றாலேயே அடையப்படுகிறது. இந்த சமீப காலத்தில் கேள்விப்பட்ட ஆஃபீஸில் இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், நங்கநல்லூரில் அவர் குரு இருந்தார். நான் சொல்கிறது 50 வருஷத்து கதை. இங்கே அவர் ட்ரிப்ளிகன் ஆஃபீஸ் எங்கேயோ எக்மோரில். இவர் காத்தால் எழுந்து குளிச்சுட்டு எல்லாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு நங்கநல்லூரில் போய் இறங்கி குருவை குளிச்சுட்டு அவர் இது பண்ணுறாரு இல்லையா, இந்த வேஷ்டி அதெல்லாம் தோச்சு போட்டுட்டு அப்புறமா ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கு. ஜஸ்ட் இமேஜின், இந்த குரு பக்தியை விட இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த வீர காலத்தில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துடலாம் குருக்கு, அது வேறு. ஆனால் அவருடைய இந்த சின்சியரிட்டி, அவர் தான் போய் பண்ணணும் ஆசைப்பட்டு பண்ணியிருக்கார். அது தேவேசியும் நீண்ட தீர்த்த யாத்திரைகளை கஷ்டப்பட்டு செய்வதால் என்ன பயன்? உடம்பை வருத்தி விரதங்கள் செய்தால் என்ன பயன்? ஸ்ரீகுருவுக்கு சேவை செய்வதிலோ சிரமம் எதுவும் இல்லை. உடம்பை வருத்தி செய்யப்படும் பெரும் தபஸினால் பெரும் பலன்கள் குரு சேவை ஒன்றாலேயே கிடைக்கலாம். தேவி, போகம், மோட்சம் இவற்றை விரும்புவோர், பிரம்மா, விஷ்ணு, ஈஸ்வர பதிவுகளை விரும்புவோர்
இவருக்கு குருபக்தி செய்வது ஒன்றே வழி, வேறு வழியில்லை என்று வேதம் சொல்கிறது. நெருப்பு பஞ்சு பொதியை இருப்பது போலும் குருபக்தி க்ஷணத்தில் அனைத்து பாதகங்களையும் அசுபங்களையும் வெறுத்து விடுகிறது. சர்வ சித்தி தருவதும் மண்ணும் மரமும் கல்லும் கூட பலன் தரவை அந்த குருபக்திக்கு நமஸ்காரம் இப்படின்னு சொல்றார். ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது. குருவின் சன்னதியில் தபஸ், விரதம், தீர்த்த யாத்திரை, சுத்த ஸ்நானம் செய்யக்கூடாது. சிஷ்யன் குருவை தனிமையில் அழைக்கக்கூடாது. குருவை வேலை வாங்கக்கூடாது. குருவிடம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்யக்கூடாது. ஈஸ்வரி நாஸ்திகனோடு விவாதம் செய்யக்கூடாது. அவனை தூரத்தில் வண்டாலே விளைக்க வேண்டும். அவனுடன் சேர்ந்து உட்காரக்கூடாது. குருவை வெறும் மனிதராக கருதக்கூடாது. அப்படி செய்தால் மந்திரமோ பூஜையோ பலன் தராது. குருவை வெறும் மனிதராகவும் மந்திரத்தை வெறும் எழுத்துக்களாகவும் விக்கிரகத்தை வெறும் கல்லாகவும் கருதி வெறும் நரகம் புகுவான். தேவி புவனம் அனைத்தையும் சாட்சாத் குருமயம் என்ற போது பக்தனின் எந்த மந்திரம்தான் பலன் தராது. மனோவாக் ஆயத்தால் குருவுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். தேவி குருவுக்கு பிரியமற்றதை செய்பவன் மனத்தில் வாழும் புழுவாக பிறப்பான். சரீரம் பொருள் பிராணனால் குருவை வஞ்சிப்பவன் சந்தேகமின்றி பூச்சி கொசுவாக ஈயாக பெறப்படுகிறான். மந்திரத்தை தியாகம் செய்தால் மரணமும், குருவை தியாகம் செய்தால் தாரித்யமும், இரண்டையும் தியாகம் செய்தால் ரௌரவ நரகமும் கிடைக்கும். மந்திரம், ஆகமம் இவற்றை பற்றி வேறு எங்கோ கேள்விப்பட்டதை எல்லாம் குருவிடம் தெரிவித்து அவர் சம்மதித்தால்தான் அவரை ஏற்க வேண்டும். மற்றவர்களை நிராகரிக்க வேண்டும். தனது சாஸ்திர ரகசியங்களை பிறருக்கு சொல்லக்கூடாது. மீறுபவன் சமயாச்சாரத்தில் வீழ்ச்சியடைகிறான். குலேஸ்வரி குருவிடம் மட்டுமே அத்வைத பாவம் கொள்ள வேண்டும். பிறரோடு அன்று எல்லோருக்கும் நன்மை செய். பிரியே குரு சேவை ஒன்றிலேயே சாதகன் உனது அனுகிரகத்தை பெறுகிறான். மகிழ்ச்சியுடன் சத்பக்தி செய்தால் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் சொல்றார். யார்? பரமேஸ்வரன் சொல்றார் பாதுகாக்கு. குருவுக்கு உரிமையான ஒரு பொருளை எவ்வளவும் ஒருவன் கொள்வானாகிலும் 21 வருஷம் நரகத்தில் விழுந்து பேராசை செயலாகும். குரு விரும்பும் எந்த பொருளையும் சிஷ்யன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி செய்ய வேண்டுமானால் குருவின் உத்தரவு பேரே எடுக்க வேண்டும். குருவின் பொருள்கள் மீது ஆசைப்படுதல், குரு பத்தினி மீது ஆசைப்படுதல் ஆகியவை பாவங்களுக்கு பிராயசியமே கிடையாது. குரு உத்தரவு மீறுதல், குருவின் பொருளை தொடுதல், திருடுதல், குருவுக்கு பிடிக்காதபடி நடந்து கொள்ளுதல் அதெல்லாம் குரு துரோக செயல்கள் ஆகும். சொந்த உடைமைகளை கூட சிஷ்யன் குருவுக்கு அர்ப்பணம் செய்த பின்னரே உபயோகிக்க வேண்டும். மீறுபவன் பிரம்மகத்தி செய்வதனாகிறான். குருஸ்தானம், சம்பிரதாயம், தர்மம் இவற்றை நாசம் செய்கிறவன் குருநாதர்களால் பகிஷ்கரிக்கப்பட்டு மரண தண்டனை கூட ஆளாவான். குரு கோபத்தினால் விநாசம் ஏற்படும். குரு துரோகம் பாவம் விளைவிக்கும். குரு நிந்தனையால் துர்மரணம் சம்பவிக்கும். குரு வருத்தமுற்றால் மகா பாதகம் உண்டாகும். சொந்த காரியமோ பிற காரியமோ இதுவாகிலும் சிஷ்யன் குருவின் மனதை புரிந்து கொண்டு அவர் பக்கத்தில் இன்முகத்துடன் அடக்கத்துடன் இருக்க வேண்டும். செய்யக்கூடாது என்று குரு தடுத்த காரியம் அது எவ்வளவு அல்பமான காரியமானாலும் செய்தால் கோடி மடங்கு தோஷம் உண்டாகும். ஹிதமானதோ அகிதமானதோ குருவாகியத்தை முகத்தை திருப்பிக் கொண்டு அலட்சியப்படுத்துவன் கௌரவம் என்ற நரகம் புகுவான். குரு சந்நிதியில் பொய் சொல்வதற்கும் கோகத்திற்கும் பிராமண வதைக்கும் சமானம். பிரியே ஏதோ உபத்திரவத்தால் குரு வேறு இடம் செல்ல நேர்ந்தால் சிஷ்யன் அவரை நீங்காது கூட இருந்து அவர் சொற்படி கேட்க வேண்டும். குரு கீழே நிற்கும்போது சிஷ்யன் மேலே நிற்கக்கூடாது. குருவுக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடாது. குரு நிற்கும்போது சிஷ்யன் அமர்ந்திருக்கக்கூடாது. இது அசோகனோட பையன் தான். சிஷ்ய பையன் கோயம்புத்தூரில் இருக்கான், நல்ல பொசிஷனில் இருக்கான். அவன் பேசும்போது குரு நமஸ்காரம் தான் ஆரம்பிப்பான். நேரம் வந்தாலும் சரி என் பர்மிஷன் நமக்கு கூறப்பட மாட்டான். அந்த அப்பேற்பட்ட குருபக்தி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சிஷ்யனோட மனோபாவத்தை பொறுத்து இருக்கு. அகெயின் அண்ட் அகெயின் சில சிஷ்யர்கள் இருக்கா, நம்ம சொல்லும்போது கேட்கவே மாட்டான். நம்ம சொல்கிறது ஏதோட அம்பாள் நம்ம மனசில் தோன்றி இந்த ஸ்புரிக்கிறதுன்னுவா. அதை ஸ்புரிக்கும் போது நம்ம சொல்கிறோம் டோன்ட் டூ இட்னா அதை பர்பஸாக பண்ணி ஒவ்வொரு தடவையும் நஷ்டப்படுறவாறு இருக்கா. அந்த இதெல்லாம் சொல்லி
குரு பாக்கியத்தை சிஷ்ட பரிபாலனை பண்ண சொல்லி இந்த குலானுபத்திர தந்தத்தினுடைய இந்த பகுதியை இன்றைக்கி நிறைவேற்றி அடைகிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.